أعوذ بالله من الشيطان الرجيم. قل هذه سبيلي أدعو إلى الله على بصيرة أنا ومن اتبعني وسبحان الله وما أنا من المشركين. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون ولو كره الكافرون. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், சலஃபுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை இந்த உலகத்தில் அவனை வணங்குவதற்காக வேண்டி படைத்துள்ளான். அப்படிப்பட்ட மனிதன் வாழ்க்கையில் தவறுகளை செய்யக்கூடியவனாக இருக்கின்றான். தவறுகள் செய்யாத மனிதர்கள் உலகத்தில் கிடையாது. அப்படிப்பட்ட மனிதர்களாகிய நம்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல விதமாக நம்மை தண்டனைக்கு உள்ளாக்குகின்றான். சில தண்டனை உலகத்திலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்து விடுவான். சில தண்டனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம எல்லாம் காப்பாற்ற வேண்டும், மறுமையில் தருவான். இந்த மாதிரியான தண்டனைகளை நாம் தெரியும். நம்மளுக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய தண்டனை என்னன்னு தெரியும், மறுமையில் இருக்கக்கூடிய தண்டனையும் நமக்கு தெரியும். ஆனால் அதை விட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தண்டனை இரண்டு விதமான தண்டனைகள், 2 டைப்ஸ். ஒரு விதமான தண்டனை எப்படி அப்படின்னா, நம்முடைய கண்ணுக்கு தெரியக்கூடிய தண்டனைகள். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில அல்லாஹ் கஷ்டத்தை வச்சிருப்பான், சோகத்தை வச்சிருப்பான், வியாபாரத்தில்
ஏதாவது ஒரு கஷ்டத்தை வச்சிருப்பான், குடும்பத்துல கஷ்டம் இருக்கும், பிள்ளைகள் ஒழுங்கா இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான ஏதாவது ஒரு கஷ்டங்கள் நமக்கு வெளிப்படையாக தெரியும். ஆனா சில தண்டனைகள் வெளிப்படையாக தெரியாது, நமக்கு அது பற்றி உள்ள ஞானமும் இருக்காது. அப்படிப்பட்ட தண்டனைகள் நமக்கு தெரியாமலேயே நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், வல அம்ரி, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, இன்ன அஅதமில் உகூபா, தண்டனைகளிலேயே மிக கடினமான தண்டனை என்னவென்று சொன்னால், அல்லா யத்ரி ஹுவல் உகூபா, தண்டனை என்று தெரியாமலேயே ஒரு மனிதன் தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றானே, அதுதான் மிகப்பெரிய தண்டனை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி ஒரு தண்டனையை அல்லாஹ் குர்ஆனில் கூறும் பொழுது அல்லாஹ் சொல்றான், وَلَا تَكُونُوا كَالَّذِينَ نَسُوا اللَّهَ فَأَنْسَاهُمْ أَنفُسَهُمْ أُولَئِكَ هُمُ الْفَاسِقُونَ. அல்லாஹ் நம்மை மறந்து விடுவான், அதுதான் நம்முடைய மிகப்பெரிய நமக்கு தெரியாத தண்டனை. நீங்கள் எவ்வாறு இருக்க வேண்டாம், அல்லாஹ்வை மறந்தவர்களாக இருக்காதீர்கள். அப்படி அல்லாஹ்வை மறந்தவர்களாக இருந்தீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் உங்களை மறந்து விடுவான். அல்லாஹ் நம்மளை மறந்து விடுவான் என்ன அர்த்தம்? நம்முடைய அமலில், நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய உதவி இருக்காது. அல்லாஹ் நம்மையும் இந்த உலகத்தையும் எக்கெடுக்கட்டு போ என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கைவிட்டு விடுவான். அப்படியான ஒரு மறைவான தண்டனை தான் முதலாவதான தண்டனை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்றது. எத்தனையோ முறையில் நமக்கு வாழ்க்கையில ஏதாவது ஒரு பரக்கத்து இருக்காது, நல்லதா இருக்கும் வியாபாரம், பட் பரக்கத்து இருக்காது. நல்லதா இருப்போம் மனிதர், பட் நம்ம வாழ்க்கையில நிம்மதி இருக்காது. எல்லா விதமான வசதிகள் இருக்கும், ஆனா நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு ஆங்ஸைட்டி, ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு விஷயம் நம்முடைய உள்ளத்தில் போய்கொண்டே இருக்கும். இந்த மாதிரி எத்தனையோ நபர்கள் இருக்கின்றார்கள். ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான வாழ்க்கை. எத்தனையோ பேர் சைக்காட்ரிஸ்ட போவாங்க, நிறைய பேர். இப்போ உள்ள சூழ்நிலையில இது நடந்து கொண்டு இருக்கின்றது, நம்புங்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஏன் ஏன் இந்த கவலை? கவலை என்று தெரியாத ஒரு கவலை, அதற்கு என்ன சொல்யூஷன் தெரியாத ஒரு கவலை. அது ஏன் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மை மறந்து விட்டான். அல்லாஹ் நம்மை மறந்து விட்டான். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் நாம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள், அல்லாஹ் நீங்கள் ஒரு தவறுக்கு அல்லாஹ் உங்களை தண்டிக்கிறான் என்று. நம்ம ஏதோ நமக்கு தெரியாம ஒரு தவறு செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அந்த தவறுனால அல்லாஹ் நம்ம தண்டிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு நீங்க அல்லாஹ்வோட மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா ஒரு விஷயம் நமக்கு நேரடியா நம்முடைய கண்ணில் தெரியும் பொழுது அந்த விஷயத்திற்காக மன்னிப்பு கேட்போம். ஆனா அதே விஷயம் நம்முடைய கண்ணில் தெரியாமல் இருக்கும் பொழுது நம்ம அதற்கு மன்னிப்பு கேட்கறதுக்கு மனசு வராது. ஆனால் கண்டிப்பாக மன்னிப்பு கேட்க வேண்டும். அப்படிப்பட்ட கட்டத்தில் இருக்கின்றோம். அதுதான் உங்களுடைய கவலைக்கு, அதுதான் உங்களுடைய இந்த பரக்கத் இல்லாத வாழ்க்கைக்கு, அதுதான் உங்களுடைய கவலை என்று தெரியாத கவலைக்கு ஒரு சொல்யூஷன், ஒரு விடை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், எப்பொழுது ஒரு மனிதன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய உள்ளத்தில் முத்திரையிடுவானாம், ஹத்தம் பண்ணிடுவான். ஹத்தம்னா என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சீல் வச்சிருவான், முத்திரையிடுவான். உலாயிகல்லதீன ஹதமல்லாஹு அலா குலூபிஹிம் வ அலா சம்இஹிம், அல்லாஹ் குர்ஆன்ல கூறுகின்றான். அப்படிப்பட்ட மனிதர்களுடைய நிலை எவ்வாறு இருக்கும் என்று சொன்னால், அல்லாஹ் நேரடியா ஒரே நேரத்தில் ஹத்தம் பண்ண மாட்டான், ஒரே நேரத்தில் முத்திரையிட மாட்டான். நம்முடைய செயலின் காரணமாக தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நல்லா கவனிங்க இந்த ஹதீஸை, துஅரதுல் ஃபிதன் அலல் குலூப், துஅரதுல் ஃபிதன் அலல் குரூப், மனிதர்களுடைய உள்ளத்தில் ஃபித்னாக்கள்,
பாவங்கள் காண்பிக்கப்படும். யார் மூலமா? ஷைத்தான் மூலமா காண்பிக்கப்படும். எப்படி காண்பிக்கப்படும் என்று சொன்னார், கல் ஹசீரி ஊதன் ஊதன். எப்படி ஒரு பாயில ஒரு மேட் இருக்கு, அந்த மேட்ல ஒரு மனிதர் படுத்தால் என்று சொன்னால் அவருடைய அச்சு அந்த மேட்ல படியுமா இல்லையா? படியும். அப்படியாக அவர் அழுத்தம் கொடுக்க கொடுக்க அந்த அச்சு அதிகமாக இருக்கும். அதே போல அவருக்கு பாவங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக காட்டப்படும். கலஹசீரி ஊதன் ஊதன், கொஞ்சம் கொஞ்சமாக காட்டப்படும். ஃபஅய்யு கல்பின் உஷ்ரிபஹா, எந்த உள்ளம் அதனை எடுத்துக்கொண்டதோ, நுகித அலா கல்பின் நுக்ததன் சௌதா, அவருடைய உள்ளத்தில் ஒரு கருப்பு புள்ளி போடப்படும். ஒரு மனிதருக்கு ஒரு பாவம் காண்பிக்கப்பட்டு அதை அவர் எடுத்துக்கொண்டார் என்று சொன்னால் அவருடைய உள்ளத்தில் ஒரு கருப்பு புள்ளி, பிளாக் டாட் காண்பிக்கப்படும். போடுவாங்க, ஒயிட்டா இருக்கிற அந்த இடத்துல ஒரு பிளாக் டாட் விழுந்துடும். ஃபஅய்யு கல்பின் அன்கரஹா, எந்த ஒரு உள்ளம் அதை தடுத்து விட்டதோ, அதை புறக்கணித்து விட்டதோ, அவருடைய உள்ளத்தில் நுகித அலா கல்பின் நுக்ததன் பைதா, அவருடைய உள்ளத்தில் ஒரு வெள்ளை புள்ளி வந்துவிடும். ஏற்கனவே அந்த உள்ளம் வெள்ளையா இருக்கு, அதுல ஒரு வெள்ளை புள்ளி வந்துடும். அப்படி சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்படியாக அந்த புள்ளிகள் அதிகமாக 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 என்னவாகும் என்று சொன்னார், லா யஅரிஃபு மஅரூஃபன் வலா யுன்கிரு முன்கரன். அப்படி ஃபுல்லா கரும்புள்ளி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அவருக்கு எது நல்லது என்று தெரியாது, எது கெட்டது என்று தெரியாது அந்த மனிதருக்கு. அதே நேரத்தில் ஒரு மனிதன் அதை தடுத்து கொண்டே வந்தார் என்று சொன்னால் அவர் மௌத்தார வரைக்கும் அவருடைய உள்ளத்தை யாராலும் கெடுக்க முடியாது. இப்படிப்பட்ட உள்ளத்தை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, கருப்பு புள்ளி அடைஞ்ச உள்ளத்தை தான் அல்லாஹ் கத்தம் பண்ணிடுவான். அப்படி கத்தம் பண்ணிட்டான் என்று சொன்னால் நமக்கு எது தவறு என்று தெரியாது, எது நல்லது என்று தெரியாது. உபதேசம் நமக்கு சொல்லப்படும், நசீஹா நமக்கு சொல்லப்படும், ஆனால் அந்த நசீஹாவை நம்மால் புரிய முடியாது. அதை நசீஹாவை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த முடியாது. தௌபா கேளுங்கள் என்று சொல்லப்படும், ஆனால் தௌபா நம்மால் கேட்க முடியாது. பாவ மன்னிப்பு கேளுங்கள் என்று சொல்லப்படும், ஆனால் பாவ மன்னிப்பு கேட்பதற்கு மனசு வராது. சுப்ஹானல்லாஹ். இப்படிப்பட்ட ஒரு மனிதரும் தண்டனையில் தான் இருக்கின்றார். இது எப்படிப்பட்ட தண்டனை? மறைவான தண்டனை. மனிதருக்கு நான் தண்டனையில் இருக்கிறதே என்று தெரியாத ஒரு தண்டனை. ஆக மக்களே, நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் யோசிக்க வேண்டும். ஒரு நாளைக்கு 2 நாள் அல்லது வாரத்தில் ஒரு நாள் நமக்கு இந்த மாதிரியான விஷயங்கள், ஆங்ஸைட்டியான விஷயங்கள், கவலையான விஷயங்கள், என்ன காரணமே தெரியாத விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கின்றதா? உங்கள் வாழ்க்கையில் இருக்கின்றதா? நீங்கள் உங்கள் உள்ளத்தை சரி செய்யுங்கள். உங்களுடைய உள்ளத்தில் கரும்புள்ளிகள் அதிகமாகிவிட்டது, பிளாக் டாட்ஸ் அதிகமாயிருச்சு. அப்படியான ஒரு விஷயத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். இது அப்படியே போயிறது கிடையாது. இந்த நேரத்தில் ஒரு மனிதர் இறந்து விட்டால் சுப்ஹானல்லாஹ், அவருடைய நிலைமை எப்படி இருக்கும்? அவருடைய நிலைமை எப்படி இருக்கும்? ஹுஸ்னுல் ஹாத்திமா கிடையாது. எப்படி ஒரு மனிதன் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அந்த இறக்கும் பொழுது அந்த மொழிய முடியாது அவனுடைய வாழ்க்கையில். எத்தனையோ மௌத்தை பார்க்கிறோம், அவங்க சொல்லி தராங்க அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அவங்களால் மொழிய முடியாது. ஏன்? கரும்புள்ளிகள் அதிகமாகி விட்டன. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கூறுகின்றான், சூரத்துல் அன்ஆமினுடைய 42வது வசனம், வலகத் அர்சல்னா இலா உமமின் மின் கப்லிக் ஃபஅخذناهم بالبأساء والضراء لعلهم يتضرعون. நாங்கள் மனிதர்களுக்கு ரசூல்மார்களை, தூதர்களை அனுப்பி வைத்தோம். அவர்களுக்கு அந்த தூதர்கள் உபதேசம் செய்தார்கள், அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால அவருடைய வாழ்க்கையில் தண்டனைகளையும் அவருடைய வாழ்க்கையில் வேதனைகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்தான். எதனால? லஅல்லஹும் யததர்ரஊன், அவர்கள் திரும்பி வருவார்கள் என்பதற்காக, திரும்பி வருவார்கள் என்பதற்காக.
ஃபலௌலா இத் ஜாஅஹும் பஅஸுனா, அந்த நேரத்தில் எங்களுடைய தண்டனை வரும் பொழுது அவர் திருந்திருந்தார்கள் என்று சொன்னால் நல்லா இருக்குமே. அல்லாஹ் சொல்கின்றான், ஃபலௌலா இத் ஜாஅஹும் பஅஸுனா ததர்ரஉ, திருந்திருந்தா நல்லா இருக்குமே. ஆனால் வலாகின், ஆனால் கஸத் குலூபுஹும், அவருடைய உள்ளங்கள் கடுமையாகிவிட்டது, அவருடைய உள்ளங்கள் கடுமையாகிவிட்டது. வலாகின் கஸத் குலூபுஹும் ஃபஸய்யன லஹுமுஷ் ஷைத்தானு அஅமாலஹும் ஃபஸய்யன லஹுமுஷ் ஷைத்தானு மா கானூ யஅமலூன், அவர்களுக்கு அல்லாஹ் அவர்களுக்கு ஷைத்தான் எல்லா விஷயமும் அழகாக காண்பித்து விட்டான். ஃபலம்மா நஸூ மா ذுக்கிரு பிஹ், அடுத்து அல்லாஹ் சொல்றான், நாங்கள் எதை அவர்களுக்கு நினைவூட்டினோமோ, என்னுடைய வசனத்தை நினைவூட்டினோமோ அதை அவர்கள் மறந்ததின் காரணமாக ஃபலம்மா நஸூ மா ذுக்கிரு பிஹ் ஃபதஹ்னா அலைஹிம் அப்வாப குல்லி ஷை, அவர்களுக்கு வானத்திலிருந்து ரஹ்மத்தை பொழிந்தோம். அல்லாஹ்வுடைய வசனத்தை மறந்தவர்கள், அல்லாஹ்வுடைய வசனத்தை மறந்தவர்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான்? ரஹ்மத்தை பொழிந்தோம். ஃபதஹ்னா அலைஹிம் அப்வாப குல்லி ஷை ஹத்தா இதா ஃபரிஹு, அவர்கள் அந்த நேரத்தில் ரொம்ப சந்தோஷமாக, மாஷா அல்லாஹ், நம்ம தவறு செஞ்சாலும் அல்லாஹ் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கானே. ஹத்தா இதா ஃபரிஹு அஹத்னாஹும் பக்ததன் ஃபஇதாஹும் முப்லிஸூன், அப்படியே சந்தோஷத்தில் அப்படியே இருக்கும் பொழுது அவர்களை ஒரு பிடி பிடித்தோம். அஹத்னாஹும் பக்ததன் ஃபஇதாஹும் முப்லிஸூன், அவர்கள் அப்படியே மூழ்கி போயிட்டாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம தவறு செய்கின்றோமா, அல்லாஹ் அப்படியும் கொடுக்கறானா, சந்தோஷப்படாதீங்க. தவறு செஞ்சுக்கிட்டே இருக்கோம், அல்லாஹ் நம்ம தண்டிக்கல, அல்லாஹ் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கான், சந்தோஷப்படாதீங்க, பயப்படுங்க. ஒரு நாள் அல்லாஹ் நம்மளை பிடிக்க போறான். அந்த ஒரு நாள் என்னைக்கு தெரியாது, இன்றைக்கா இருக்கலாம், நாளைக்கா இருக்கலாம். அந்த நாள் வர்றதுக்குள்ள அல்லாஹ்விடத்தில் தௌபா செஞ்சிருங்க. இதுதான் அந்த நாள். இன்றைக்கு நம்ம தௌபா செய்ய வேண்டும். இல்லை என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அந்த அதாபுக்கு நம்ம ஆளாகி விடுவோம். அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். நஊது பில்லாஹி மின் தாலிக். அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் கூறுகின்றான், சூரத்துல் ஆல இம்ரான் 178வது வசனம், வலா யஹ்ஸபன்ன அல்லதீன கஃபரு வலா யஹ்ஸபன்ன அல்லதீன கஃபரு அன்னமா நும்லீ லஹும் கைரன் லிஅன்ஃபுஸிஹிம், நிராகரித்தவர்கள் என்ன வேண்டாம், நாங்கள் அதிகமாக அவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கோமே அது அவர்களுக்கு நல்லது என்று நடக்க வேண்டாம். ولا يحسبن الذين كفروا انما نملي لهم خير لانفسهم انما نملي لهم ليزدادوا اثما, அவர்களுக்கு அதிகமாக கொடுப்பது ஏன்னு தெரியுமா, அவருடைய பாவத்தை அதிகரிப்பதற்காக. சுப்ஹானல்லாஹ். லியஸ்தாது இஸ்மா வலஹும் அஸாபுன் அதீம், அவர்களுக்கு கடினமான வேதனை இருக்கின்றது. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அதிகமான விஷயங்கள் நமக்கு ஹெல்ப் பண்றான் அப்படின்னா அது கூட சில நேரங்களில் தண்டனையா இருக்கலாம். நீங்கள் தவறு செய்கிறீர்கள், நீங்கள் ஹராமான விஷயத்தில் ஈடுபடுகின்றீர்கள், அல்லாஹ் உங்களை தண்டிக்கவில்லை, அதுவும் ஒரு ஆதாப். இதெல்லாம் என்னது நமக்கு தெரியாது, மறைவான ஆதாப், மறைவான ஆதாப். இதெல்லாம் அப்படிப்பட்ட ஆதாபிலிருந்து நாம் பாதுகாக்க வேண்டும். இன்னொரு விதமான ஆதாப், ஏற்கனவே சொன்னது போல அல்லாஹ் குர்ஆனில் சூரத்துல் ஆல இம்ரான் 175வது வசனம் 175, இன்னமா தாலிகும் அஷ்-ஷைத்தான், ஷைத்தான் எப்படிப்பட்டவன், யுஹவ்விஃபு அவுலியாஅ, அவனுடைய நேசர்களை, அவருடைய ஃப்ரெண்ட்ஸை என்ன பண்ணுவான், பயப்படுத்துவான். இன்னமா தாலிகும் அஷ்-ஷைத்தான் யுஹவ்விஃபு அவுலியாஅ ஃபலா தகாஃபூஹும் வகாஃபூனி, அவனுக்கு பயப்படாதீர்கள், எனக்கு பயப்படுங்கள் அல்லாஹ் கூறுகின்றான். ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை கூறுகின்றான்? நிறைய பேர் இன்னைக்கு பார்க்கிறோம், எதிர்காலத்தை பத்தி பயப்படுவாங்க. நிறைய பேர் பார்க்கிறோம், எதிரிகளை பார்த்து பயப்படுவாங்க. இதெல்லாம் மறைவான ஒரு பயம். இந்த பயம் எதுக்குனே தெரியாத பயம். அப்படிப்பட்ட பயம் எங்கிருந்து வருகின்றது? ஷைத்தானத்திலிருந்து வருகின்றது. மக்களே, ஷைத்தானத்திலிருந்து வருகின்றது. உங்களுக்கு பயம் ஏற்படுகின்றதா? காரணமே தெரியாமல் பயம் ஏற்படுகின்றதா? நீங்கள் அல்லாஹ்வுக்கு நெருங்குங்கள், அல்லாஹ்விடத்தில் மன்றாடுங்கள், அல்லாஹ்விடத்தில் தௌபாவில் விழுங்கள், தஹஜ்ஜத்தில் எழுந்திருங்கள், உங்களுடைய எல்லா விதமான பாவங்களை அல்லாஹ்விடத்தில் கொட்டிவிடுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அடியானை ஒருபோதும் நிராசை அடைய மாட்டான். குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், பாவம் செய்த என்னுடைய அடியார்களே, லா தக்னது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் ஒருபோதும் நிராசை அடையாதீர்கள்.
இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, அல்லாஹ் எல்லா விதமான பாவங்களையும் மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான். இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். ஒரு சிறிய உதாரணம், ஒரு சம்பவத்தை சொல்லி நான் அந்த ஹுத்பாவை முடிக்கின்றேன். இரண்டு விதமான சம்பவம். ஒரு விதம், ஒரு உள்ளம் தேடல் இருக்கின்றது, அல்லாஹ்விடத்தில் எப்படியாவது நான் போகணும். ஒரு பரந்த உள்ளமாக இருக்கின்றது, ஒரு பரந்த கல்பாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட கல்பை அல்லாஹ் நேர் வழி செலுத்துகின்றான். யார் அவர்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் ஆரம்ப காலத்தில் முஃமின்களுக்கு அதிகமான தொல்லைகள் கொடுத்திருக்கின்றார். நிறைய பேருக்கு தெரியாது. த ஹலீஃபாவாக இருந்தவர், அபூபக்கருக்கு அடுத்து சிறந்த மனிதர் உலகத்திலேயே உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு முஃமின்களுக்கு சில துன்பங்களை கொடுத்திருக்கின்றார்கள் அறியாமையில். அப்படிப்பட்ட உமர் பல குணங்கள் இருக்கின்றது அவருக்கு. அவர் எப்படிப்பட்ட குணமுடையவர் என்று சொன்னால், ஒரு புறம் அறிவாளி, நல்ல புத்தி உடையவர், இன்னொரு புறம் அதிகமாக கொஞ்சம் கோபம் உள்ளவர், ஒரு தன்னுடைய குடும்பத்தின் மீது பற்றுள்ளவர். இந்த இரண்டு விதமான குணங்களும் அவருக்கு இருந்து கொண்டே இருக்கின்றது. அப்ப அவர் சொல்கின்றார், நான் ஒரு முஃமினான ஒரு பெண்மணி, ஒரு பெண்மணியை அதிகமாக துன்புறுத்தினேன். அந்த பெண்மணிக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை, அவங்களுக்கு எந்த ஒரு வலியும் இல்லை. இருந்தாலும் அஹத் அஹத் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, அல்லாஹ் ஒருவன் தான். எனக்கு கை வலித்து விட்டது. நான் யார்? ஒரு ஸ்ட்ராங் மேன். அவங்க ஒரு பெண்மணி, ஒரு வுமன். அப்ப யோசிச்சேன், எங்க இருந்து உங்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு சக்தி, இவ்வளவு பெரிய ஒரு திடகார்த்தமான உள்ளம் எங்கிருந்து கிடைத்தது? இது நம்முடைய குறைஷிங்களுடைய பெண்மணி அல்ல என்று அவர் யோசிக்கிறார். நல்ல உள்ளம் யோசிக்கும். அப்படியே யோசித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் அவருக்கு என்ன நடக்கிறது என்று சொன்னால், திடீர்னு என்ன பண்றாங்க, அவருக்கு குறைஷியர்கள் அவரை உசுப்பேத்தி விடுறாங்க. அவர் குழப்பத்தில் இருக்கிறார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதா இல்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதா அப்படின்னு ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. அப்போ ஒரு நாள் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் நம்ம என்ன பண்ணிடலாம், கொலை செய்து விடலாம். இவர் தான் முசீபத்தா இருக்கார், இவர்னால நம்முடைய உள்ளம் ஒரு சீரான பாதையில இல்லை அப்படின்னு போய்கொண்டு இருக்கும். அந்த நேரத்தில் ஒருத்தர் அவரை பார்த்து, எங்க போறீங்க? இந்த முஹம்மது அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் கொலை செய்ய போகின்றேன். அதற்கு முன்னாடி உங்களுடைய தங்கை வீட்டுக்கு போங்க, உங்களுடைய சிஸ்டர் வீட்டுக்கு போங்க. அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா இன்னும் கோபம் அடிச்சிடறாரு. அப்படியே வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போயிட்டு கதவை கூட தட்டாம உள்ள போறாரு. ரெண்டு பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்களுடைய தங்கச்சி அவருடைய கணவர், இரண்டு பேருமே குர்ஆனை படிச்சுட்டு இருக்காங்க. படிச்சு கொண்டு இருக்கும் அந்த நேரத்தில் கணவரை அடிச்சிடுறாரு. அடிச்ச உடனே இந்த பெண்மணி, இந்த தங்கை என்ன பண்றாங்க, உமர் கோபக்காரர், அவருக்கு மத்தியில குறைஷியர்கள் யாரும் பேச மாட்டாங்க. அப்படிப்பட்ட அந்த மனிதரை பார்த்து, நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம், உன்னால் என்ன செய்ய முடியும் செய்து கொள் என்று வார்த்தையை உயர்த்தி பேசுறாங்க. பேசின உடனே திருப்பி உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, எங்கிருந்து இந்த பெண்மணிகளுக்கு இவ்வளோ ஒரு தைரியம், எங்கிருந்து ஈமான் வந்தது உங்களுக்கு அப்படின்னு கேட்ட உடனே, என்ன படிக்கிறீங்க அதை கொண்டு வாங்க அப்படின்னு கேட்கிறார். அப்ப அவருக்கு குர்ஆன் கொண்டு வரப்பட்டது. அந்த காலத்துல இந்த ஏட்டுல எழுதுவாங்க அந்த மாதிரியான குர்ஆன். அப்ப அவர் படிக்கின்றார், طه ما أنزلنا عليك القرآن لتشقى. இதை படிச்சுட்டு, மாஷா அல்லாஹ், இதைதான் நீங்கள் குறைஷியர்கள் தடுக்கின்றார்களா, இப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயத்தை குறைஷியர்கள் தடுக்கின்றார்களா என்று அவருக்குடைய உள்ளம் முழுமையாக ஏற்றுக்கொண்டது. நான் ஏன் சொல்ல வர இந்த விஷயத்தை அப்படின்னா, ஒரு நல்ல உள்ளம் என்பது உபதேசத்தை உடனடியாக ஏற்றுக்கொள்ளும். நம்முடைய உள்ளத்தில் உபதேசம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், இங்க நம்ம கேட்கிறோம், இங்க நம்ம படிக்கிறோம், இங்க போனதுக்கு அப்புறம் நம்முடைய வாழ்க்கை பழைய மாறிவிட்டது என்று சொன்னால் தெரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய உள்ளத்தில் கோளாறு இருக்கின்றது. அந்த நேரத்தில் அவர் உபதேசத்தை ஏற்றுக்கொண்ட உமர் அந்த நாள் முதல் சிறந்த மனிதராக மாறினார். அந்த நாள் முதல் அவரை கண்டால் ஷைத்தான் ஓடிவிடுவான். அப்படிப்பட்ட உள்ளம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இன்னொரு உள்ளத்தை பாருங்கள், உத்பா குறைஷியர்களில் மிக மோசமானவன். அவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல என்ன சொல்றான்,
அப்படின்னா, நபி அவர்களே, முஹம்மது அவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்னமோ பண்ணி பார்த்தோம், உங்களை அடிச்சு பார்த்தோம், துன்புறுத்தி பார்த்தோம், திட்டி பார்த்தோம், நீங்க உங்களுடைய தாவாவை விடுற மாதிரி இல்லை. சரி, நான் உங்களுக்கு ஒரு சிறிய ஒரு விஷயத்தை சொல்றேன். உங்களுக்கு இந்த ஆட்சி மேல ஆசை இருக்குதா? நான் என்ன பண்றேன், உங்களுக்கு ஆட்சியை கொடுத்துட்றேன், என்னால கொடுக்க முடியும். இல்ல உங்களுக்கு ஏதாவது நோய் இருக்கின்றதா? இந்த அரபு குலத்திலேயே சிறந்த ஒரு வைத்தியரை பார்த்து உங்களுக்கு என்ன பண்றேன், நான் வந்து வைத்தியம் பார்க்கிறேன். இல்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு பெண் மேல ஆசை இருக்கின்றதா? இந்த அரபுலேயே சிறந்த பெண்மணியை பார்த்து உங்களுக்கு திருமணம் வைத்து இருக்கின்றேன் என்று அவர் என்ன பண்றாரு, அப்படியே அடுக்கின்றார். என்ன நினைச்சிட்டார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரியான உலக விஷயத்திற்காக தாவா செய்யறாங்கன்னு நினைச்சிட்டார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமையா எல்லாத்தையும் கேட்டுட்டு, எல்லாம் பேசி முடிச்சிட்டீங்களா, எல்லாம் முடிஞ்சிச்சா? முடிஞ்சிருச்சு. நான் இப்ப பேசலாமா? பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துல் ஃபுஸ்ஸிலத் வசனத்தை ஓதுறாங்க. ஹமீம் தன்ஸீலும் மினர் ரஹ்மானிர் ரஹீம் கிதாபுன் ஃபுஸ்ஸிலத் ஆயாத்துஹு குர்ஆனன் அரபிய்யன் லிகௌமி யஅலமூன் பஷீரன் வ நதீரா. இப்படியே வசனத்தை ஓதிக்கிட்டே வராங்க, பொறுமையா கேட்டுட்டே இருக்கார். ஒரு கட்டத்துல ஒரு தண்டனை, யார் இந்த வசனத்தை புறக்கணிக்கின்றார்களோ, கேட்காம போயிடுறாங்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய ஆதாபை கொடுப்பான் என்று சொன்ன உடனே வாயை மூடிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயை மூடிட்டார். போதும், நிறுத்துங்கள். உபதேசம் ஏற்றுக்கொண்டது, ஆனா இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாரா? கிடையாது. இந்த மாதிரி தான் நம்ம நிலைமை இருக்கு. நம்ம நிலைமை குர்ஆனுடைய வசனம், ஹதீஸனுடைய வசனம் கேட்கும் பொழுது நம்முடைய உள்ளம் அதிகமாக அதை ஏற்றுக்கொண்டது. வெளியே போன உடனே சுப்ஹானல்லாஹ் நம்முடைய எண்ணம் திரும்பி மாறிவிட்டது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மறைவான தண்டனைகளிலிருந்து நம்மை பாதுகாத்து, அது என்ன தண்டனை என்று நமக்கு அறியப்படுத்தி, அதற்காக தௌபா செய்த ஒரு நன்மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم ارض اللهم على أبي بكر وعثمان وعمر وعلي وسائر الصحابة رضوان الله تعالى عليهم أجمعين. إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. وأقيموا الصلاة.